அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன. கும்பராசினியர்களுக்கு புதன் களத்தில் இறங்கிவிட்டாருங்க. இனி உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும். அப்படி இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய் ஆகிய 2 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. புதனை பொறுத்தவரைக்கும் ராசியில் சஞ்சரித்த புதன் பகவான் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. தனுசு ராசியில் டிசம்பர் 1ஆம் தேதி வக்ரகதி ஆரம்பமாகுதுங்க. அதே டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் புதன் பகவான் விருச்சிக ராசிக்கு மாறுகிறாரு. மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார். அறிவால் எதிரிகளை வந்தாடும் வீரியத்தை தருகிறாரு. மிதுனமும் கன்னியும் அவரது ராசிகள். நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் 3 மற்றும் 6ஆம் இடம் புதனுக்கு தரப்பட்டது. ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு, அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு. புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட புதன் அறிவுச்சுடர் தருவதில் வல்லவராக திகழ்கிறாரு. படிப்பு ஸ்தானம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது, 4ஆம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது, 5ஆம் பாவம் மேல்கல்வியையும், 9ஆம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது. இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும். ஒருவேளை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது, புதன் கேட்டுவிட்டால் மனநல பாதிப்பு, நரம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், உடம்பில் அதிகமான வியர்வை, ஆண் மலட்டு தன்மை, அவ்வப்பொழுது தலை சுற்றல், காது கேளாமை, உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும். சுக்கிரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படும். சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள். தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும். செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும், தலைவலியும், மனக்குழப்பமும் ஏற்படும். சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும். சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த புதன் ஒவ்வொரு பாவங்களில் சஞ்சரிக்கும் போதும் என்ன மாதிரியான நன்மைகளையும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாரு என்று பார்க்கும்போது, புதன் 1ஆம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம், இலக்கிய ஈடுபாடு, உயர்கல்வியையும் தருவாரு. 2ஆம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சும், 3ஆம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை, ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையை உண்டாக்குவாரு. புதன் 4ஆம் இடத்தில் இருக்க உயர்கல்வி, பூர்வீக சொத்தும், 5ஆம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும். 7ஆம் இடம் நல்ல மனைவி, மனைவி மூலம் செல்வம். 8இல் இருக்க தீர்க்காயுள், நல்ல மக்கட்பேறு உண்டாகும். 9ஆம் இடத்தில் இருக்க இசையார்வம், கலைகளில் நாட்டம் உண்டாகும். 10ஆம் இடத்தில் இருக்க பேராசிரியர், நல்ல உத்தியோகம் உண்டாகும். 11ஆம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும். 12இல் இருக்க தர்ம சிந்தனைகள் இருக்கும். சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல்நிலையில ஒரு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதனுக்கு உரியவையை பொறுத்தவரைக்கும் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு, மலர், வெண்காந்தல், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை. சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணுமற்ற அளித்தன்மை உடைய கிரகம். புதனுக்குரிய நிறம் பச்சை. உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன். உலகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன். மொழிகளில் தமிழ், கலைகளில் கணிதம், சிற்பம், ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை. இரத்தினம் பச்சை. புதனுக்குரிய தீபம் கற்பூரம். புதனுக்குரிய மறைவு ஸ்தானம் லக்னத்திற்கு 3, 6, 8 மற்றும் 12. புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும். சுவைகளில் உவர்ப்பு சுவையும், பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும், வாதநாடியாகவும், வடக்கு திசைக்கு உரியவராகவும், மகாவிஷ்ணு அதிதேவதையாகவும் விளங்கக்கூடியவர். ஒவ்வொரு ராசியிலும் அவர் 1 மாத காலம் இருப்பாரு. உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர். தாமச குணம் மிகுந்தவர். கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு. ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே. அவருடைய தசை 17 ஆண்டுகள் நடக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய பத்திர யோகம் தருவதில் புதன் வல்லவராக திகழ்கிறாரு. அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று 5 யோகங்களை சொல்வார்கள். அதிலே ஒரு யோகம்தான் இந்த பத்திர யோகம். புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று
லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும். இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள். அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும். நிறைய சம்பாதிப்பார்கள். பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும். மிகப்பெரிய புகழையும் தரும். பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் நாம் இந்த பத்திர யோகத்தை காணலாம். அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் புத்திகாரகன், அறிவை தருபவர், வித்தையை தருபவர், சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர், வாக்கு சாதுரியத்தை தந்து ஏற்ற செய்பவர். ஆனால் புதன் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை. புதன் கெட்டால் புத்தி கெடும் என்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் எந்த ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜாதகக்காரருக்கு செய்து விடுவதில்லை. ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஏதேனும் மாற்று வழிகள் மறந்து கிடைக்கவே செய்கின்றன. அதனை அகழ்ந்து எடுத்து கைப்பிடித்து கொண்டு நடந்தால் கரையேறிவிடலாம் என்பதுதான் ஜாதகம் காட்டும் உண்மையாக அமைகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் விருச்சிக ராசியில் அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிப்பதால கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, யோகாதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது குறித்து அச்சப்பட வேண்டாங்க. அவருடைய சஞ்சாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க தரும். கணவன் மனைவி உறவுகள் பலப்படுங்க. புதன் பலமாக இருப்பதால புதிய முயற்சிகளை முன்னெடுப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றியும் கிடைக்க இருக்குது. கும்பராசினியர்கள் புதிய ஒப்பந்தங்களை குறித்து பேசுவீங்க. புதிய வாய்ப்புகளை தேடுவீங்க. அந்த வாய்ப்புகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அமைய இருக்குதுங்க. சூரியனுடைய பலத்தால் அரசாங்க காரியங்களிலும் சகாயம் உண்டாகுங்க. முக்கிய பிரமுகருடைய நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குது. நட்பு வட்டாரங்களால் உதவிகள் உண்டுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புதன் பயிற்சி இருப்பதால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறந்த ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, செலவுகளை இஷ்டத்திற்கு செய்யாதீங்க. காரணம், வரவுக்கு மீறிய செலவுகள் முன்னால் வந்து நிற்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. பெரும்பாலும் அது வீணான ஆடம்பர செலவாக இருக்கும் என்பதால எச்சரிக்கை அவசியங்க. இப்போது இருக்கு என்பதற்காக செலவு செய்துவிட்டு பின்னர் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. குடும்பஸ்தானத்தில் உள்ள ராகு குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தர முனைவாறு நீங்கள் சாதுரியமாக கையாள வேண்டுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினம் விஷ்ணு ஆலயம் செல்லுங்க. ஏழைகளுக்கு அன்னதானங்கள் அனுப்புங்க. உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. பிரதோஷ வழிபாடு பிரதோஷங்களை விளக்கும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.